இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை ஒரு முறை வரவேற்கிறோம். நீங்கள் கிருஷி சோபாலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாட்டின் புகழ்பெற்ற விவசாய விஞ்ஞானிகள் எங்களுடன் இருக்கிறார்கள். தொலைதூர இடங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய விவசாய சகோதர சகோதரிகள் இந்த சோபாலின் ஒரு பகுதியாகவே மாறியிருக்கிறார்கள். நாங்கள் சம்பா கால பயிர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதில் காலநிலை மாற்றம், பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகின்றோம். இது விவசாயிகளுக்கு மிகவும் தீவிரமான பிரச்சனை என்று கூறலாம். இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இது குறித்து விவசாயிகளிடமிருந்து கேள்விகள் கேட்கப்படும். முதலில் எங்கள் மனதில் இருக்கும் கேள்வியை வேளாண் விஞ்ஞானி டாக்டர் CH ஸ்ரீனிவாச ராவ் அவர்களிடம் கேட்கின்றோம். சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது. நாங்கள் காலநிலை மாற்றம் பற்றி பேசுகின்றோம். இதன் காரணமாக மழையின் வடிவம் மாறுவதையும் இது மாறிவரும் முறையின் தாக்கத்தை விவசாயத்தில் எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும் நாங்கள் காண்கின்றோம். விவசாயிகள் என்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்பதை எளிய முறையில் சொல்ல முடியுமா உங்களால்? குறிப்பாக பருவமழை பிரச்சனைகள், இதற்கு பிறகு பருவமழை மற்றும் சந்தைகள் ஆகிய 2 பிரச்சனைகளையும் கையாள்வதன் மூலம் இந்தியாவில் நமது விவசாயம் பல வழிகளில் வெற்றி பெறும். தண்ணீரை முறையாக ஒழுங்கமைக்க வேண்டும். மழை, நான் சொன்னது போல, மிக குறைவாக இல்லை. பண்ணை குட்டைகள் வடிவில் உள்ள அனைத்து நீரையும் நாம் சேமிக்க வேண்டும். இதனுடன் என் நண்பர்கள் கூறியது போல மைக்ரோ இரிகேஷன் போன்றவற்றையும் செய்யப்பட வேண்டும். அதனால் பண்ணை குட்டையில் தண்ணீரை சேகரிக்கும் போது வேளாண் ஆலோசனைகளையும் மனதில் கொள்ள வேண்டும். இப்போதெல்லாம் விவசாய நிறுவனமான IRI பூசா அடுத்த 2 நாட்களில் மழை பெய்ய போகிறது, இந்த தண்ணீரை அந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது, அதை நமது பண்ணை குட்டைகளில் சேர்க்க வேண்டும், தேவை ஏற்படும் போது அது முக்கியமான கட்டங்களில் இருக்க வேண்டும். அதனுடன் காலநிலை மாற்றம் காரணமாக மழை தாமதமானால் அதிர்ஷ்டவசமாக இந்த ஆண்டு அது சரியான நேரத்தில் வரும். எனவே நீண்ட விதைகளுக்கு பதிலாக குறுகிய கால விதைகளை எடுத்திருக்க வேண்டும். அது சற்று தாமதமாகி வருவதால் ஊடு பயிர்கள், பயிர் வகைகள் மற்றும் தொடர்பு பயிர்களை எடுக்க வேண்டும். அவர்களின் கூற்றுப்படி முன்னர் பரிந்துரைத்த மழைக்கால உரமான 100 கிலோ 120 கிலோ நெல்லில் அதிகமாக இடக்கூடாது. இல்லையெனில் இழப்பு ஏற்படும், நமது செலவும் அதிகமாகும். சரி, வானிலை முன்னறிவிப்பை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். டாக்டர் அனந்தா அவர்களே, பூச்சி கட்டுப்பாடு பற்றி கேள்வி என்பது இருக்கின்றது. முன்கூட்டியே ஏதாவது திட்டத்தை வகுக்க முடியுமா? பதில் ஆம் என்று சொன்னால் விவசாயிகள் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி எங்களுக்கும் எங்கள் விவசாயிகளுக்கும் சற்று விளக்கமாக நீங்கள் சொல்லுங்கள். ஆம், நீங்கள் சொன்னது போல் 4 எச்சரிக்கை மாதிரிகள் உள்ளன. இதற்காக எங்கள் நிறுவனம் பல 4 எச்சரிக்கை மாதிரிகளை உருவாக்கியுள்ளது. வானிலையில் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலையைப் போலவே பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கும் இடையே ஒரு நேர்மறையான தொடர்பு இருப்பதாக நாங்கள் கூறுவோம். எனவே இதற்காக எங்கள் நிறுவனம் அல்லது எங்கள் இந்திய ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் எங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் பல 4 எச்சரிக்கை மாதிரிகளை உருவாக்கியுள்ளன. அவை வானிலை சார்ந்தவை. சில நேரங்களில் வெயில் இருக்கும், மாலையில் மழை பெய்யும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். பின்னர் பல முறை உங்கள் பயிரில் பூச்சிகள் அல்லது நோய்கள் உள்ளன. நீங்கள் தெளிக்கிறீர்கள், வானிலையில் தெளிவாக இருப்பதை காண்கிறீர்கள். எனவே நீங்கள் சென்று தெளிக்கிறீர்கள். மாலையில் மழை பெய்யும். பின்னர் உங்கள் பூச்சிக்கொல்லி அல்லது தடுப்புக்கான நீங்கள் தெளித்த விஷயம், இவை அனைத்தும் தண்ணீரில் சென்றுவிடும். இவை அனைத்தும் மழைநீரில் செல்லும். மேக்தூத் செயலியை எங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை அதாவது IMD இணைந்து உருவாக்கியுள்ளன. எனவே இந்த மேக்தூத் செயலியை எங்கள் மொபைல் போனில் டவுன்லோட் செய்ய வேண்டும். இதில் நீங்கள் செய்ய வேண்டிய வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வானிலை சார்ந்த விவசாய பணிகள் பற்றிய தகவல்களை பெறுவீர்கள். மற்றும் அதில் உள்ள அனைத்து தகவல்களையும் நீங்கள் பெறுவீர்கள். சரி, இந்த அறிவியலை பற்றி நாங்கள் மீண்டும் மீண்டும் பேசி வருகின்றோம். வானிலை முன்னறிவிப்பை சொல்லும் ஒரு செயலியை உருவாக்கியிருப்பது அறிவியலின் சாதனையாகும். இதனால் அவர்கள் வானிலைக்கு ஏற்ப விதைப்பு மற்றும் நடவு செய்ய முடியும். அனந்தா அவர்களே, இந்த பதிலுக்கு மிக்க நன்றி. ஆனால் பூச்சி நோய் கட்டுப்பாடு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மற்றும் விவசாயிகளுக்கு இது குறித்து பல கேள்விகள் என்பது இருக்கின்றன. எங்களுடன் ஒரு விவசாயி சிவராஜ் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம் சிவராஜ் அவர்களே. வணக்கம் மேடம். வானிலை மாற்றம் காரணமாக நமது பாரம்பரிய மருத்துவம் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு வேறு ஏதாவது அறிவியல் தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்க நான் விரும்புகிறேன். இந்த மருந்துக்கு குறைவான பலன் உண்டு. டாக்டர் சுரேஷ் அவர்களே, இதற்கு பதில் சொல்ல முடியுமா? பலமுறை விவசாயிகளிடம் இந்த மருந்தை பயன்படுத்த சொல்கிறோம். பின்னர் அது பூச்சியை கட்டுப்படுத்தவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இதற்கு நாம் எப்பொழுதும் பூச்சி மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும். பூச்சி மேலாண்மையில் நாம் செய்வது என்னவென்றால்,
ஒவ்வொரு விஷயத்திலும் முதலில் நாம் எந்த பயிரை பயிரிடப் போகிறோம், அதில் என்ன பூச்சிகள் வரக்கூடும் என்பது பற்றி முழுமையான தகவல்களை பெறுவது போல பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்கிறது, அதன் மேலாண்மை விஞ்ஞானிகள் எவ்வாறு கூறியுள்ளார்கள் என்பது பற்றிய முழுமையான தகவல்களை பெற வேண்டும். எனவே வயலை எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்பதிலிருந்து பின்னர் எந்த பூச்சி எதிர்ப்பு வகைகளை பயன்படுத்தலாம் என்பது இருக்கிறது. பின்னர் உரம், இது பல முறை விவாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நைட்ரஜன் உரங்களை நாம் அதிகமாக பயன்படுத்தினால் பூச்சிகள் மற்றும் நோய்களின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். இதை எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சந்தையில் பிரசரஸ் தஞ்சஸ் பிடி, பியூவேரியா பெசியானா, மெட்டாரிசியம், அனிசோப்லியா போன்ற பல கரிம மருந்துகள் கிடைக்கின்றன. எனவே உங்களிடம் எந்த பயிர் உள்ளது, எந்த பூச்சி என்பதை பார்த்த பிறகு அதை பயன்படுத்த வேண்டும். எனவே இவ்வளவு கவனமாக பார்த்ததுக்கு பிறகும் பூச்சி வந்தால் ஒரு பொருளாதார வரம்பு நிலை உள்ளது என்று வைத்துக்கொள்ளுவோம். அதாவது நீங்கள் தற்பொழுது நெல் பயிரிட்டால் நெல்லில் அழுகல் உள்ளது. அப்படி இருந்தால் 5% இழப்பு. அது 100 தாவரங்களில் 5 தாவரங்களை தாக்கியிருந்தால் நாம் பூச்சிக்கொல்லியை தெளிக்க வேண்டும். இல்லையெனில் அது பின்னர் அதிக சேதத்தை ஏற்படுத்தும். எனவே எந்த விஷயத்தில் எந்த மருந்து கொஞ்சம் புதியது என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் புதிய மருந்து மழை பெய்தாலும் அல்லது அதிக சூரிய ஒளி இருந்தாலும் அதன் விளைவு நீண்ட காலத்திற்கு இருக்கும் வகையில் தயாரிக்கப்படுகிறது. மற்றொரு விவசாயி பல்ஜித் எங்களுடன் இருக்கிறார். பல்ஜித் அவர்களே, உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள். வறட்சி அல்லது வெள்ளம் போன்ற பேரிடர் ஏற்பட்டால் சம்பாகால பயிரை பாதுகாக்க என்ன மாதிரியான உடனடி நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முறையான பயிர் முறையில் ஒரு திட்டம் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது வறட்சி 2 வாரங்களுக்கு முன்பு அல்லது 2 வாரங்களுக்கு பிறகு வந்தால் அது வெவ்வேறு நேரங்களில் வரும். மழை பெய்தாலும் அதில் நிறைய பன்முகத்தன்மை உள்ளது. எனவே அதை மனதில் கொண்டு என்ன செய்வது என்பது அமைப்பில் உள்ளது. ஆனால் என்ன செய்வது என்றால் அதனுடன் இன்புட்டுகளை தயாராக வைத்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் தேவைப்படும் வகை, அந்த நேரத்தில் தேவைப்படும் விதைகள் போன்றவை கம்யூனிட்டி நர்சரி படி அனைத்தையும் தயாராக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அதை முன்கூட்டியே தயாராக வைத்திருந்தால் அது வரவில்லை என்றால் அதுவும் அழிக்கப்படும். எனவே சில சதவீத பரப்பளவில் கம்யூனிட்டி நர்சரி முறை மூலம் அதை செய்யலாம். விவசாயி சகோதரர்கள் அமைப்பின்படி இது கூட்டுறவு முறையில் மிகச் சிறப்பாக செயல்படும். இரண்டாவதாக, நாம் நீர் சேமிப்பை அதிகரிக்க வேண்டியிருப்பதால் சில விவசாய சகோதரர்கள் சில கட்டமைப்பை உருவாக்க முடியாது. அவர்கள் மண்ணுக்குள் ஈரப்பதத்தை அதிகரிக்க வேண்டும். எனவே அதில் மல்சின் முறை உள்ளது. இப்போதெல்லாம் நாம் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக இயற்கை விவசாயம் செய்கிறோம். அதன் முக்கியத்துவம் நன்றாக விளக்கப்பட்டுள்ளது. எனவே அதிலும் இயற்கை விவசாயத்தில் மண்ணில் தண்ணீரை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் நன்றாக இருக்கும் என்பதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். எனவே எந்த காலநிலை மண்டலங்களில் அது எந்த பயிர்களுக்கு நல்லது, அதிக மதிப்புள்ள பயிர்களில் அதை செய்ய வேண்டும். அதை சேமித்து வைத்த பிறகு நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிக்க நாம் குறிப்பிட்டுள்ள சொட்டு நீர்ப்பாசனம் அல்லது தெளிப்பு நீர்ப்பாசன முறையை பயன்படுத்த வேண்டும். இப்போது வெள்ளம் ஏற்படும் போது அதில் கூட கேள்வி என்னவென்றால் அது எந்த நேரத்தில் வந்தது? மழை தொடங்கிய பிறகு பருவத்தின் தொடக்கத்தில் வந்திருந்ததால் விவசாயிகளாகிய உங்களுக்கு நிறைய காலம் மீதம் இருக்கிறது. நீண்டகால மற்றும் நடுத்தர கால சாகுபடிக்கு ஏற்ற ஒரு பயிரை நாம் அதில் வளர்க்கலாம். உதாரணமாக நெல் பற்றி மட்டும் பேசுவோம். ஆனால் அது நடுப்பகுதியில் சாகுபடி செய்தால் நெல் வளர முடியாது. பருப்பு வகைகள் அல்லது எண்ணெய் வித்துக்கள் போன்ற மற்றொரு பயிரை நாம் வளர்க்க வேண்டியிருக்கும். பயிர் பன்முகத்தன்மையை மனதில் கொண்டு குறைந்த நீர் உள்ள பயிர்களை அதில் நடவு செய்ய வேண்டும். வேறு என்ன? வெள்ளம் ஏற்படும் போது நெல்லில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டால், இந்தியாவில் எல்லா இடங்களிலும் திடீர் வெள்ளம் ஏற்பட்டால், அது திடீரென்று வந்தால் அந்த நேரத்தில் ஸ்வர்ண சவன் போன்ற ஒரு வகை உள்ளது. அதில் ICR பங்களித்துள்ளது. விஞ்ஞானிகள் அதற்கு நல்ல பலன்களை கொண்டுள்ளனர். ஆனால் பாரம்பரிய முறையில் பீகார், கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம் போன்ற இடங்களில், மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவைப் போல வர்ஷ் நெல், துர்கா போன்ற அனைத்து வகைகளும் உள்ளன. ஒரு பாலிசி இருக்கிறது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். டாக்டர் அவர்களே, நீங்கள் சிறப்பாக விளக்கமாக சொல்லியிருக்கிறீர்கள். விவசாயிகளிடமிருந்து நாங்கள் கேள்விகளை கேட்டு நிகழ்ச்சியை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். ரவீந்திர தக்ரான் என்ற விவசாயி இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். என்னுடைய கேள்வி என்னன்னா, சம்பாகால பயிர்களுக்கு எந்த பூச்சிகள் மற்றும் நோய்கள் அதிக சேதத்தை ஏற்படுத்துது?
குறைந்த இழப்பை சந்திக்கும் வகையில் அவற்றை விரைவாக எப்படி அடையாளம் காண்பதுன்னு சொல்லணும்? நெல் பயிர் துளைப்பான், கத்திரிக்காய் காய் துளைப்பான், தக்காளி காய் துளைப்பான் போன்ற பூச்சிகளுக்கு இந்த பூச்சிகளுக்கான பெரோமோன் பொறிகள் சந்தையில் கிடைக்கின்றன. எனவே நீங்கள் ஒரு ஹெக்டருக்கு 5 முதல் 8 பொறிகளை அமைத்தால் பூச்சிகள் உங்கள் வயலுக்கு வரத் தொடங்கியவுடன் அதை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். வயது வந்த அந்த பூச்சிகள் அதில் சிக்கிக்கொள்ளும். பூச்சி செயல்பாடு தொடங்கியிருப்பதை நாம் அறிந்து கொள்வோம். இப்போது அதன் மேலாண்மைக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எனவே பேரோமோன் பொறிகள் கிடைக்காத நிலையில் அதை நாமே கண்காணிக்க வேண்டும். நீங்கள் மேலாண்மை செய்து நிர்வகிக்க வேண்டும். எனவே இந்த வழியில் உங்களிடம் பேரோமோன்கள் இல்லாத பூச்சிகளுக்கு ஒரு திட்டத்தை நீங்களாகவே உங்கள் மூலமாகவே உருவாக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷி சோப்பாலின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இந்த செக்மெண்ட்டில் வேளாண் விஞ்ஞானிகள் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களுக்கு நான் இப்போது அறிமுகப்படுத்துகின்றேன். டாக்டர் ஹர்வீர் சிங் எங்களுடன் இருக்கின்றார், தலைமை விஞ்ஞானி. உங்களை வரவேற்கின்றோம். இது தவிர டாக்டர் BS தோமரும் இங்கே இருக்கின்றார், காய்கறி அறிவியலின் தலைவர். டாக்டர் JPS தபாசும் எங்களுடன் இருக்கின்றார், அவர் ஒரு விஞ்ஞானி. இது தவிர டாக்டர் ரவீந்திர பண்டாரியாவும் எங்களுடன் இருக்கிறார்கள். பல விவசாய சகோதரர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். நாங்கள் கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். டாக்டர் ஹர்வீர் சிங், உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது. வயலில் கடினமாக உழைக்கும் விவசாயி கடின உழைப்புக்கு பிறகு சந்தையை அடையும் போது பின்னர் விநியோக சங்கிலி என்று அழைக்கப்படும் விநியோக மாற்றம் இருக்கின்றது. அதில் செலவை குறைத்து லாபத்தை அதிகரிக்க முடியுமா? இந்த விஷயத்தில் விவசாயி பின்பற்ற வேண்டிய முறைகள் பற்றி கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு சொல்லுங்கள். சந்தையை பொறுத்தவரை, குறிப்பாக சந்தையின் சிக்கலை பொறுத்தவரை அதில் செலவை குறைப்பது எப்படி? முதலாவதாக அறுவடைக்கு பிறகு உங்கள் பயிரை முறையாகவும் சரியான திசையிலும் சேமிக்க வேண்டும். அதாவது அதில் உள்ள ஈரப்பதம் பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அறுவடைக்கு பிறகு உடனடியாக அதை சந்தைக்கு எடுத்துச் செல்ல வேண்டாம். சந்தைக்கு செல்வதற்கு முன் உங்கள் விவசாயி நண்பர், சகோதரர், உங்களுக்கு தெரிந்த வர்த்தகர் மற்றும் ஆன்லைனில் கிடைக்கும் பல விஷயங்களை நீங்கள் கலந்தாலோசிக்க வேண்டும். அக்மார்க் நெட் உட்பட அங்கு நீங்கள் தினசரி விலைகள், நிலவும் சந்தை விலைகள் பற்றிய தகவல்களை பெறுவீர்கள். அதன்படி நான் எந்த நேரத்தில் எந்த சந்தையில் எனது தயாரிப்பை எடுக்க வேண்டும், எந்த அளவில் எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் அதை சந்தைக்கு எடுத்துச் செல்லும்போது செலவை எவ்வாறு குறைப்பது என்ற கேள்வி எழுகிறது. அதை தனியாக எடுத்துச் செல்வதற்கு பதிலாக நீங்கள் விவசாயிகள் குழுவை உருவாக்கலாம். அனைவரும் ஒன்றாக பொருட்களை எடுத்துச் செல்லலாம். அப்படி எடுத்துச் சென்றால் ஒரு யூனிட்டுக்கான செலவு குறைவாக இருக்கும். அதன் பிறகு சந்தைக்கு சென்ற பிறகும் நீங்கள் எங்கள் வசதிகளை பயன்படுத்தினால் நான் எந்த விலையில் பயிரை விற்க வேண்டும், எந்த விலையில் விற்கக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியும். டாக்டர் BS தோமர், உங்களிடம் ஒரு கேள்வி. பயிர் பல்வகைப்படுத்துதல் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். காலநிலை மாற்றமும் நடந்து வருகின்றது, அதை பற்றியும் பேசியிருக்கின்றோம். ஆனால் இந்த சம்பா கால பருவத்தில் நமது விவசாயிகள் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் பயிர் பன்முகப்படுத்துதலை எவ்வாறு ஊக்குவிப்பது? ஒட்டுமொத்தமாக வருமானத்தில் இதுதான் இறுதியாகவும் இருக்கின்றது. எனவே இங்கே நமது விவசாய சகோதரர்கள் மழை காலத்தில் நெல் பயிரிடுகிறார்கள். குளிர்காலத்தில் கோதுமை அல்லது கடுகு அல்லது சில பகுதிகளில் காய்கறி பயிர்களை கூட பயிரிடுகிறார்கள். அதை செய்வதோடு அவர்கள் தங்கள் விவசாய முறையிலும் படிப்படியாக மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியமாக உள்ளது. இதில் இலை காய்கறிகளும் அடங்கும். இதில் நமது விவசாய சகோதரர்கள் மழை காலத்தில் கீரையை பயிரிட்டு நல்ல பணம் சம்பாதிக்கலாம். அமராந்தை பயிரிடலாம், வெளிநாட்டு கீரையை பயிரிடலாம், இதனுடன் காலிஃப்ளவரையும் பயிரிடலாம். இதை பயிரிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நமது விவசாய சகோதரர்கள் பூஷா, மேக்னா போன்ற வகைகளை தேர்வு செய்யலாம். அல்லது தங்களிடத்தில் கத்தரிக்காய் சாகுபடியை ஊக்குவிக்கலாம். நான் சொன்ன தோட்டக்கலை பயிர்கள் அவற்றின் குறுகிய கால அளவு காரணமாக விவசாயிகள் குறுகிய காலத்தில் 2 பயிர்களை பயன்படுத்தலாம். 120 முதல் 130 நாட்களில் நெல் பயிரிடுவதற்கு முன்பு 2 பயிர்களை காய்கறிகளாக பயிரிடலாம். எனவே பல்வகைப்படுத்தல் இன்றைய நமது தேவை மற்றும் காலத்தின் தேவை. மேலும் நகர்ப்புறங்களில் கூட, குறிப்பாக புறநகர் பகுதிகளிலும் கூட தோட்டக்கலை பயிர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடன் வேறு சில விவசாயிகள் இருக்கிறார்கள். அவர்களின் கேள்விகளை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். விவசாயி குல்தீப் அவர்கள் எங்களுடன் இருக்கிறார். குல்தீப் அவர்களே, உங்களுடைய கேள்வியை கேளுங்கள்.
என்னுடைய கேள்வி என்னன்னா, சம்பா கால பயிர்கள்ல விவசாயிகள் வர்த்தகம் செய்யறதுக்கு எந்தெந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி எங்களுக்கு தெளிவா நீங்க சொல்லணும். சந்தையை பொறுத்தவரை எங்களிடம் நிறைய மேம்பட்ட தொழில்நுட்பம் உள்ளது. இந்த பெயர் அவற்றில் ஒன்று. இது ராஷ்டிரிய கிருஷி பஜார் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு உங்களை பதிவு செய்வதன் மூலம் அந்த சந்தையை பற்றிய அனைத்து தகவல்களையும், அருகிலுள்ள சந்தைகள் மட்டுமல்ல, முழு நாட்டின் சந்தைகள் பற்றிய தகவல்களையும் நீங்கள் பெறலாம். அவற்றின் விலைகள், நடைமுறையில் உள்ள விலைகள் என்ன, இவை அனைத்தும் மற்றும் சில தனியார் நிறுவனங்கள் ஒப்பந்த விவசாயத்தையும் செய்கின்றன. இது ஒப்பந்த விவசாயம் என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் விவசாயிகளுடன் செய்கிறார்கள். உங்கள் விலையை முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலம் நன்மை உங்களுக்கு உள்ளது. எனக்கு என்ன விலை கிடைக்கும்? எனவே ஒரு வகையில் சந்தை ஆபத்து ஓரளவுக்கு ஈடு செய்யப்படுகிறது. மேலும் நீங்கள் நிச்சயமாக, நான் சொல்கிறேன், நியாயமான விலையை கண்டிப்பாக பெறுவீர்கள். இன்னொரு விவசாயி கியான்சிங் இருக்கிறார். உங்களுடைய கேள்வியை கேளுங்கள் கியான்சிங் அவர்களே. என்னுடைய கேள்வி என்னன்னா, சம்பா பயிரால கூடுதல் வருமானத்தை எவ்வாறு விவசாயி பெற முடியுங்கிறது தான். கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு விவசாயியும் தான் உற்பத்தி செய்ததற்கு அதிகபட்ச பணத்தை பெற விரும்புகிறாரு. ஆனால் அதை எப்படி பெறுவார்? நமது விவசாய சகோதரர்கள் எப்போது ஒழுங்கமைக்கப்படுவாங்க? டாக்டர் ஹர்வீர் அவர்கள் இதை பற்றி சொன்னாங்க. விவசாயி ஏற்கனவே பணத்தை செலவிட்டிருக்கிறாரு. ஆனால் அதிக நன்மைகளை பெறுவதற்கு ஒரு விஷயம் என்னென்னா, செயலாக்கம், சரிபார்ப்பு மற்றும் தரப்படுத்துதல். அதை எவ்வாறு நம்ம சந்தைப்படுத்துவது அப்படிலாம் இருக்குது. இது எல்லாமே அதில் வருது. இப்போ நாம் சம்பா பற்றி பேசுகிறோம். சம்பாவில் விவசாய சகோதரர்கள் விதைகள், உரங்கள், மருந்துகள்லாம் வாங்கணும். அவர்கள் வெவ்வேறு மருந்துகளை வாங்க கடைக்கு செல்லும்போது அவங்க அதிக பணம் செலுத்தணும். இதனால் அந்த அமைப்பு, இது எங்கள் எஃபிஓ அல்லது கூட்டுறவு சங்கம் அல்லது விவசாய சங்கம், இதை அனைத்தையும் ஒன்றாக இணைத்தா விதைகளும் மலிவான விலையில் கிடைக்கும். அதன் தரமும் நல்லா இருக்கும். அதனுடன் மருந்துகளின் தரமும் நல்லா இருக்கும். மலிவான விலையிலும் கிடைக்கும். எனவே நம்ம அனைத்து வர்த்தகர்களும் எங்கள் எஃபிஓ மற்றும் எஃபிஓப்புக்கு வருவாங்க. எஃபிஓக்கு வரும்போது சிறப்பான செயல்பாடு இருக்கும். செலவு குறையும். செலவோடு சேர்த்து நீங்கள் உற்பத்தி செய்ததற்கு அதிக விலையும் பெற முடியும். அதிலிருந்து லாபம் பெற நீங்கள் சில புதுமைகளையும் உங்களுடைய பகுதியில் செய்யணும். அது பார்த்தீங்கன்னா, இது காலத்தினுடைய தேவையாகவும் இருக்குது. எங்கள் நிபுணர்கள் எங்கள் குழுவில் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். டாக்டர் விஸ்வநாதன் எங்களுடன் இருக்கிறார், ஆராய்ச்சியின் இணை இயக்குனர். உங்களை வரவேற்கிறோம் சார். உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது. சந்தையில் இருந்து சற்று வித்தியாசமானது. அது அரிசி பற்றியது. மரபணு எடிட்டிங் என்ற விஷயம் இருக்குது. இதன் மூலம் உங்கள் நிறுவனம் ஒரு புதிய வகை அரிசியை உருவாக்கியிருக்கு. நீங்கள் எங்கள் விவசாய சகோதரர்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக, விரிவாக எடுத்து சொல்லணும். வணக்கம். அனைத்து விவசாய சகோதரர்களுக்கும் எனது வணக்கம். தற்போது நமது காலநிலை மாற்றம் நமக்கு மிக பெரிய பிரச்சனையாக உள்ளது. இதன் காரணமாக நமது நீர் ஏற்கனவே மிகவும் குறைந்துவிட்டது. மேலும் வரும் காலத்தில் நாம் அமிர்த காலத்தில் விவசாயம் செய்யும் பொழுது நமது நீரும் மிக குறைவாக இருக்கும். அதை தவிர நமது மண்ணின் உப்புத்தன்மை அதிகரிக்கிறது, காரத்தன்மை அதிகரிக்கிறது. இந்த எல்லா பிரச்சனைகளாலும் இந்த பயிர்களின் உற்பத்தி திறனும் குறைகிறது. பின்னர் விவசாயியின் வருமானமும் குறையும். இதற்காக நாங்கள் ஒரு புதிய இனப்பெருக்க முறையை பயன்படுத்தினோம். இனப்பெருக்கம் செய்து வருகிறோம். இனப்பெருக்கம் 150 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. பழைய முறை அதிக நேரம் எடுக்கும். ஒவ்வொரு வகையையும் வெளியிட 15 ஆண்டுகள் ஆகும். சமீபத்தில் ஜீனோமெட்டிடேட்டிங் என்ற பெயரில் ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்துள்ளது. இந்த தொழில்நுட்பத்திற்கும் நோபல் பரிசு கிடைத்தது. 2020 இதற்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் 2 வகைகளை உருவாக்கியுள்ளோம். ICR இந்த வகைகளை உருவாக்கியது. எங்கள் பூசா வேளாண் நிறுவனம் புதுதில்லி அவற்றை உருவாக்கியது. அந்த வகையின் பெயர் பூசா DST ரைஸ் 1. இது MDO 1010 செய்வதன் மூலம் ஒரு வகை இது மேம்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த வகைகளில் உப்புத்தன்மையை தாங்கும், காரத்தன்மையையும் தாங்கும் மற்றும் வறட்சியை தாங்கும் மேம்பாட்டுகளை செய்துள்ளோம். இந்த நெல்லை குறைந்த நீரில் நாம் வளர்க்கலாம். மேலும் இது உப்புத்தன்மை மற்றும் காரத்தன்மையில் வளரக்கூடியது. இது 10 முதல் 30% அதிக உற்பத்தி திறனை அளிக்கிறது. மேலும் நாங்கள் வெளியிட்டுள்ள மற்றொரு வகை கம்லா MTO 101 உடன் ஒப்பிடும்போது இந்த இந்திய அரசு ஆராய்ச்சி நிறுவனம் ஹைதராபாத் இந்த சம்பா முச்சோரியை வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு பாலிமி தானியமும் உருவாகிறது. தானிய எண்ணிக்கை 150 முதல் 300 அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் அதன் கால அளவு 150 நாட்களிலிருந்து 125 நாட்களாக குறைகிறது. இது 25 நாட்கள் குறைகிறது. உற்பத்தி திறன் 30% அதிகரிக்கிறது. எனவே தண்ணீர் அவசியம்.
நாம் 3 முதல் 4 முறை குறைவான நீர்ப்பாசனம் கொடுக்கலாம். இது 25% அதிகரிக்கிறது. எனவே இந்த 2 வகைகளாலும் விவசாயிகளின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும், வருமானமும் அதிகரிக்கும். இது புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட ஒரு வகை. இந்த தகவலை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி டாக்டர் விஸ்வநாதன் அவர்களே. இப்போதைக்கு இன்றைய கிருஷி சௌபால் எபிசோட் முடிவுக்கு வருகின்றது. எனக்கு தற்போது விடை கொடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம்.